Dear plus one commerce students, good morning. In our previous class, we have discussed the arguments for social responsibility. Today, we shall discuss the arguments against social responsibility. Arguments against social responsibility. சமூக பொறுப்புணர்வுக்கு எதிரான வாதங்கள். இந்த சமூக பொறுப்பு அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு சாதகமான அம்சங்கள். ஆர்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புக்கு எதிரான வாதங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். The first one is a lack of conceptual clarity, dilution of economic goals, lack of social skill, burden on consumers, responsibility without power, misuse of responsibilities, lack of yardstick, improper role, and the last one is overloading responsibility. Okay, the first one is lack of conceptual clarity. Lack of conceptual clarity. கருத்துல தெளிவு கிடையாது. இந்த சமூக பொறுப்புங்கிறதுக்கு தெளிவில்லாமல் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, கூறப்பட்டிருக்கிறது. The concept of social responsibility is very vague. தெளிவில்லாமல் இருக்கு. The concept of social responsibility is very vague and amenable to different interpretations. There is no consensus on its meaning and scope. In such a situation, it would be futile as well as risky to accept social responsibility. சமூக பொறுப்புணர்வுங்கிறதோட பொருள் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை, கூறப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் சமூக பொறுப்புணர்வு கோட்பாட்டை செயல்படுத்துவதில் சிக்கல் இருக்கு. The second one is dilution of economic goals. பொருளாதார இலக்குகளை தளர்த்தல். By accepting social responsibility, business will compromise with the economic goals. Business is an economic institution and its only responsibility is to make maximum possible profits for its owners. It would endanger its economic liability by accepting any other responsibility. சமூக பொறுப்புணர்வை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வணிக பொருளாதார இலக்குகளை சமரசம் செய்கின்றனர். தொழில்ங்கிறது ஒரு பொருளாதாரம் சார்ந்த நிறுவனம். அதனோட உரிமையாளர்களுக்கு அதிகபட்ச லாபம் ஈட்டுவதை தான் முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படும். இந்த நிலையில் சமூக பொறுப்புணர்வுங்கிற கொள்கையை நிறைவேற்றுவது, இதை நிறைவேற்றினா சமூக பொறுப்புணர்வுக்காக செலவிட்டா அதன் முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடிய அதிகபட்ச லாபத்தை ஈட்டல்ங்கிற அந்த பொருளாதார கொள்கைங்கிறது பின்னடைஞ்சு போயிடும், அது பின்னடைய செய்யும். லேக் ஆஃப் சோஷியல் ஸ்கில், சமூக திறன் இன்மை. பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் தேர் மேனேஜர்ஸ் are not familiar with the social affairs. There are special social service organizations such as government and non-governmental agencies which can be better deal with the social problems. தொழிலமைப்புகள் அப்புறம் அதனுடைய மேலாளர்கள்
சமூகம் சார்ந்த கடமைகளை பற்றி அவங்களுக்கு அவ்வளவான தகவல்கள் தெரிவது கிடையாது. இந்த தொழிலமைப்புகளும் சமூக தொழிலமைப்புகளும் அதனுடைய மேலாளர்களும் சமூகம் சார்ந்த கடமைகளை பற்றி நன்கு அறிவது இல்லை. இதனால் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனம் போன்ற சமூக சேவை நிறுவனங்கள் சமூக பிரச்சனைகளை அல்லது சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு. Burden on consumers, நுகர்வோர் மீதான சுமை. If the business deals with the social problems, cost of doing business would increase. These costs will be passed on to consumers in the form of higher prices or will have to be borne by owners. This would lead to taxation without representation. தொழில் அமைப்புகள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபடுறப்ப அதுக்கான செலவு அதிகமாகுது. இந்த சமுதாயத்திற்காக சில பணிகளை சமூக பொறுப்போடு செய்கிறப்ப செலவு அதிகரிக்குது. அந்த செலவுகளை ஈடுகட்டுறதுக்காக நிறுவனங்கள் பொருளோட விலையை உயர்த்தும். அது நுகர்வோருக்கு தான் சென்றடையும். நுகர்வோர் தான் பாதிக்கப்படுவாங்க. சமூக பொறுப்புணர்வு தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய செலவு இறுதியாக நுகர்வோரை சென்றடைவதுங்கிறது சிக்கலானது. ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் பவர், அதிகாரமற்ற பொறுப்பு. அதிகாரமற்ற பொறுப்பு. பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பொசஸ் ஒன்லி எக்கனாமிக் பவர் அண்ட் நாட் social power. Business organization possess only economic power and not social power. It is unjust to impose social responsibilities with social power. It is unjust to impose social responsibility with social power. If the business is allowed to intervene in social affairs, it may perpetuate its own value system to the detriment of society. தொழில் அமைப்புகள் பொருளாதாரம் சார்ந்த அதிகாரங்கள் மட்டுமே கொண்டிருக்கிறது. தொழில் அமைப்புகள் பொருளாதாரம் சார்ந்த அதிகாரங்களை மட்டுமே கொண்டிருக்கிறது. ஆனால் சமூகம் சார்ந்த அதிகாரங்கள் கிடையாது. சமூக அதிகாரத்தை சமூக பொறுப்புணர்வோடு திணிப்பது நியாயமற்றது. சமூக அதிகாரத்தை சமூக பொறுப்புணர்வோடு திணிப்பது நியாயமற்றது. சமூக செயல்பாடுகளில் தலையிடுவதற்கு தொழிலை அனுமதிச்சா அதன் செயல்பாடுகள் சமுதாய பாதிப்புக்கு நிலையான தீங்கை விளைவிக்கும். Then the next one is misuse of responsibilities. Misuse of responsibilities. பொறுப்புகளை தவறாக பயன்படுத்துதல். Acceptance of social responsibilities will involve diversion of precious managerial time and talent on social action programs. It may result in dilution of valuable corporate resources. சமூக பொறுப்புகளை ஏற்பதன் மூலமாக நிறுவனத்தினுடைய திட்டங்களை நிறைவேற்றும் நேரம் மற்றும் வளங்கள் குறைஞ்சு போகுது. இதனால் தொழிலமைப்புகள் மேலும் நலிவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. Then the seventh one is lack of yardstick. அளவுகோல் இல்லை. Profitability is a common criteria for decision making in business. Tampering it with the social responsibility would make the decision making process quite complex and controversial.
வணிகத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு லாபம் ஒரு பொதுவான அளவுகோலாக இருக்குது. வியாபார அமைப்புகள் மீது சமுதாய பொறுப்பு திணிக்கப்படுகிறது. இதுக்கு லாபத்தை எடுத்துக்கொள்வது சரியான அளவுகோல் கிடையாது. இம்ப்ராப்பர் ரோல், முறையற்ற பங்கு. The proper role of business is to use its resources and energies efficiently so as to earn the best possible return on investment within the confines of law and ethics. Business should concentrate on economic performance, leaving social service to other organizations. வளங்கள் மற்றும் ஆற்றல்களை முறையாக பயன்படுத்துவது ஒரு தொழிலோட மிக முக்கிய பங்கு ஆகும். சட்டம் தொழில் நன்னெறிக்கு உட்பட்டு முதலீடு செய்து அதன் மூலம் ஈட்டும் வருவாயை பெறுதல் வேண்டும். தொழில் நிறுவனம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து மேம்பட வேண்டும். Then the last argument is overloading responsibility. அதிகமான சுமையுடைய பொறுப்பு. Business organizations are already serving society by providing goods and services, generating employment, developing technology, and contributing to public exchequer through tax payments. It would be unjust to overburden them with further responsibilities. தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது. அதாவது பொருட்கள், பணிகளை வழங்குது, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருது, உயரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துது, தொழில்நுட்பத்தை மேம்படுத்துது, வரி செலுத்துவதன் மூலம் பொது கட்டுப்பாட்டிற்கு பெருமளவில் தன்னோட பங்களிப்பை அரசாங்கத்திற்கு செய்கிறது. இந்த நிலையில் கூடுதலாக சமூக பொறுப்புகளையும் இதன் மீது திரிப்பது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது என்ற எதிர்ப்பு குரல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.